தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே 2.5 வயது சிறுமி மாயமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இதனை நாம் தற்பொழுது கிடைத்த உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் 2.5 வயது குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். கட்டிலில் இருந்து தவறி விழுந்து சிறுமி உயிரிழந்ததாக காவலர்களிடம் அவரது தாய் கூறியிருக்கிறார். இதனை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுமியின் உதடு மற்றும் உடம்பில் காயம் இருப்பதால் வேறு ஏதேனும் சிறுமிக்கு நேர்ந்ததா என போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், இந்த சிறுமியின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன, விசாரணை எந்த அளவில் இருக்கிறது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா சிவாமணி, நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள மகாதேவன் குளத்தை சேர்ந்தவர் சரத். இவரது மனைவி பிருந்தா, இவருக்கு வயது 28. இவர்களுக்கு 2.5 வயதில் தர்ஷினி என்ற பெண் குழந்தை உள்ளது. சரத் வெளியூரில் பணியாற்றுகிறார். பிருந்தா தமது தாய் மற்றும் குழந்தையுடன் வசித்து வருகிறார். பிருந்தாவுக்கும் வேறு ஆண் நண்பர்களுக்கும் தொடர்பு உள்ளது என கூறப்படுகிறது. நேற்று இரவில் அவரது 2 ஆண்களுடன் அவர் சென்றதாகவும் அதை பார்த்த பிருந்தாவின் தாயார் சத்தம் போட்டுள்ளார். தமது குழந்தை அழுவதாக கூறி குழந்தையை அமர்த்துவதற்காக வெளியே சென்று வருவதாக தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் குழந்தை இறந்து விட்டதாக, குழந்தை கட்டிலில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டதாக பிருந்தா கூறியுள்ளார் அவரது தாயாரிடம். ஆனால் குழந்தையின் உதடு மற்றும் உடலில் காயம் உள்ளது. அதே போல அவருடைய குழந்தையின் காது பகுதியிலும் சிறிய காயம் என்பது ஏற்பட்டுள்ளது. எனவே பிருந்தாவை சந்திக்க வந்த நண்பர்களால் குழந்தை இறந்திருக்கலாம் என அவருடைய தாய் சந்தேகத்தின் பேரில் திசையன்விளை போலீசாரிடம் தாய் தங்களுடைய புகாரை தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பிருந்தா மற்றும் அவரது நண்பர்களை அழைத்து இருவரிடமும் போலீசார் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக 2.5 வயது குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஆண் நண்பருடன் பிருந்தா தங்கள் குழந்தையை கொலை செய்துள்ளாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது தொடர்பாக திசையன்விளை போலீசார் முதல் கட்ட விசாரணையில் இறங்கியுள்ளார்கள். 2.5 வயது குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பெரும் பரபரப்பாக அந்த பகுதி நிலவி கொண்டு வருகிறது. சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.